தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிமிக்க இறைமக்களே, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் 2025ஆம் ஆண்டுக்குள் நாம் காலடி பதித்திருக்கின்றோம். இந்த ஆண்டை மாபெரும் ஜூபிலி ஆண்டாக நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த 2025 ஜூபிலி ஆண்டிலே நிறைவேறு பலன்களை, அதாவது பரிபூரண பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆலயங்களாக 6 இடங்களை நமது மன்னார் மறைமாவட்ட ஆயர் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த 6 ஆலயங்களுள் நமது தோட்டவழி வேதசாட்சிகள் ராக்கினி திருத்தலமும் ஒன்றாகும். எனவே இன்றைய நாளில் இந்த சிறப்பு திருப்பலியின் மூலமாக ஜூபிலி ஆண்டின் நிறைவேறு பலன்களை பெறும் திருத்தலமாக இத்திருத்தலம் அறிவிக்கப்படுகின்றது. இந்த திருத்தலத்திலே ஸ்தாபிக்கப்பட்டுள்ள திருச்சிலுவையை நோக்கி பக்தியோடும் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் மன்றாடுகின்றவர்கள் இந்த நிறைவேறு பலன்களை பெறுவார்கள். எனவே இன்றைய திருப்பலி எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஒரு நிகழ்வாகும். இச்சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுக்க வருகை தந்திருக்கும் மன்னார் மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்திரு கிறிஸ்து நாயகம் அடிகளாரையும் இன்னும் அனைத்து குருக்களையும் துறவியர் இறைமக்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார் என இவ்வாசகம் கூறுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை குறித்து சான்று பகர்கின்றார். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்கின்றார். எனவே இந்த சிறப்பு ஜூபிலி ஆண்டிலே நிறைவேறு பலன்களை, அதாவது பரிபூரண பலன்களை பெற்று இறைவனோடும் அயலவர்களோடும் ஆழமான உறவிலே பயணிக்க ஆண்டவரின் அருள் கேட்டு தொடரும் பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறையேசுவில் அன்பார்ந்த பங்கு தந்தை அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த உன்னதமான கல்வாரி பலிக்கு அழைத்து நிற்கின்றோம். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இன்றைய நாள் ஆசீர்வாதம் நிறைந்த நாள். சிறப்பாக எம்முடைய மூதாதையர்கள் சிந்திய இரத்தத்திலே தோய்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற எம்முடைய மறை மாவட்டத்தின் மையமாக இருக்கின்ற இந்த இடத்திலே இன்றைய நாளிலே நாம் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே வேளையில் இந்த வருடத்திலே இந்த யாத்திரை ஸ்தலத்தை வேத சாட்சிகள் சிந்திய இரத்தத்திலே வாழுகின்ற இந்த இடத்தை நோக்கி வருகின்ற ஒவ்வொருவரும் இறைவனுடைய இரக்கத்தை அருளை நிறைவாக பெற்று செல்லுவதற்காக முக்கியமான இடமாக, யாத்திரை ஸ்தலமாக இந்த இடம், இந்த ஆலயம் இன்றைய நாளிலே நிறுவிய இந்த திருச்சிலுவை காணப்படுகின்றது. எனவே நாமும் இறைவனுடைய இரக்கத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள இன்றைய திருப்பலியினூடாக ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் எம்முடைய குடும்பங்களையும் தொடர்ந்தும் இந்த வருடம் முழுவதும் இங்கு வருகின்ற அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடிக்கொள்வோம். இந்த பலியிலே நாம் அனைவரும் தகுதியோடு பங்கு பெற நம்முடைய குறை குற்றங்களுக்காக ஆண்டவரை பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சியுண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உமோரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவிழமானீரே.
இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவி சாய்க்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 14 தொடக்கம் 21 அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் எனும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்கு உரியவை அல்ல. கடவுளிடம் இருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது தெரியும். ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கின்றார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கின்றது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்றோம். இவரே உண்மை கடவுள். இவரே நிலைவாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபை
ஓர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் ஜூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனின் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கு உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஜூபிலி ஆண்டு 2025 ஆண்டவர் இயேசு பிறந்து 2025 வருடங்கள் நிறைவு என்று திருத்தந்தையால் உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தப்பட்டு தொடர்ந்து நடைபெறுகின்றது. இந்த ஜூபிலி ஆண்டிலே பல்வேறு விதமான திட்டங்கள் உலகளாவிய ரீதியிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள், வத்திக்கானிலே ரோமாபுரியிலே திருத்தந்தையால் நிறைவேற்றப்பட இருக்கின்ற நிகழ்வுகள், அவற்றை மையப்படுத்தியதாக மறைமாவட்டங்களிலே நடக்கின்ற நிகழ்வுகள், இப்படியாக பல்வேறு விதமான திட்டங்கள் போடப்பட்டுள்ளன. முதலாவதாக ஜூபிலி என்பது என்ன? இந்த ஜூபிலி ஆண்டிலே திருத்தந்தை கூறியிருக்கின்ற, நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற செயல்பாடுகள் என்ன? திருச்சபையினுடைய வரலாற்றிலே அவைகள் எவ்வாறு முக்கியத்துவம் பெற்று வளர்ந்து வந்திருக்கின்றது என்பதை பற்றி இன்றைய நாளிலே சிந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன்.
லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் இந்த ஜூபிலியை பற்றி பல வழிகளில் பல்வேறு வகைகளில் கூறி நிற்கின்றது. இஸ்ராயல் மக்கள் இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடினார்கள். 7 வருடங்களாக பிரித்து 49 வருடங்கள் கடந்து 50வது வருடத்தை அவர்கள் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடினார்கள். எனவே இந்த 50வது ஆண்டிலே பல்வேறு விதமான நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும், மன்னிப்பு கொடுக்கப்பட வேண்டும், கடன்கள் அடைக்கப்பட வேண்டும் அல்லது இல்லாமலாக்கப்பட வேண்டும், எதிரிகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், ஏழைகள் அரவணைக்கப்பட வேண்டும். மொத்தத்திலே இந்த ஜூபிலி ஆண்டிலே மனமாற்றம் பெற வேண்டும், மனமாற்றம் பெற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு வித்தியாசமான ஆண்டாக, வித்தியாசமான வாழ்வு வாழுகின்ற ஆண்டாக, இறைவனுடைய இரக்கத்தையும் நம்முடைய இரக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஆண்டாக இந்த ஜூபிலி ஆண்டு இருக்க வேண்டும் என்று இந்த லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் கூறி நிற்கின்றது. அதே வேளையிலே இந்த ஜூபிலி ஆண்டையொட்டி திருத்தந்தை ஒரு சில உலகம் முழுவதும் நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகளை பிரகடனம் செய்திருக்கின்றார். அதிலே முதலாவது ஜூபிலி கதவு. இந்த ஜூபிலி கதவு என்பது ரோமாபுரியிலே வத்திக்கானிலே இருக்கின்ற புனித பேதுருவானவர் பெருங்கோவில், ரோமாபுரியிலே இருக்கின்ற மொத்தமாக 4 பெருங்கோவில்களில் காணப்படுகின்றன. லத்தரன் என்று சொல்லப்படுகின்ற புனித யுவானியார் பெருங்கோவில், புனித மரியாள் பெருங்கோவில், புனித சின்னப்பர் பவுலடிகளார் பெருங்கோவில் என்று இந்த 4 பெருங்கோவில்களிலும் இந்த ஜூபிலி கதவு காணப்படுகின்றது. 1423ஆம் ஆண்டு முதலாக திருத்தந்தை 5ஆம் மடுத்தினார் இந்த ஜூபிலி கதவை பிரகடனம் செய்து அறிமுகப்படுத்தி திறந்து வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்றிலிருந்து இந்த ஜூபிலி கதவு என்பது ஒவ்வொரு 25 வருடமும் திறக்கப்படுகின்றது. அந்த 25வது வருட முடிவிலே அந்த கதவு மூடப்படும். எனவே திறக்கப்படுகின்ற கதவினூடாக செல்லுகின்றவர்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். இந்த 1423ஆம் ஆண்டிலே திறக்கப்பட்ட ஜூபிலி கதவினூடாக செல்லுகின்றவர்கள் பரிபூரண பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்பது சில வருடங்கள் கடந்து 1476ஆம் ஆண்டிலே திருத்தந்தையால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த 2 ஒன்றாக காணப்படுகிறது. ஜூபிலி கதவினூடாக செல்லுகின்றவர்கள் பரிபூரண பலனை பெற்றுக்கொள்வார்கள். எனவே இதை மையப்படுத்தியதாக திருத்தந்தை ரோமாபுரியில் இருக்கின்ற இந்த 4 பெருங்கோவில்கள் மட்டுமல்ல, இந்த 4 பெருங்கோவில்களிலே திறக்கப்படுகின்ற அந்த ஜூபிலி கதவுகளின் ஊடாக செல்லுகின்ற மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் இந்த இறைவனுடைய இரக்கத்தை, பரிபூரண பலனை, நிறைபேறு பலன்கள் என்று நாம் இப்பொழுதும் புதிய மொழிபெயர்ப்பிலே சொல்லுகின்றோம், அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிறப்பு ஜூபிலி ஆண்டிலே ஆண்டவர் இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டு என்கின்ற இந்த ஆண்டிலே அனைத்து மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரோமாபுரியை கடந்து அனைத்து மறை மாவட்டங்களிலும் இந்த ஜூபிலி கதவு திறக்கப்பட வேண்டும். அதே வேளையில் ஒரு சில யாத்திரை ஸ்தலங்கள், ஆலயங்கள் இதற்காக அந்தந்த
மறைமாவட்ட ஆயரினால் பிரகடனப்படுத்தப்பட்டு அங்கு செல்லுகின்றவர்கள் அங்கு நிறுவப்படுகின்ற திருச்சிலுவையை தொட்டு மன்றாடுகிற வேளையில், அங்கு செல்லுகின்றவர்கள் இந்த திருப்பயண நோக்கோடு செல்லுகிற வேளையில் அவர்களும் எவ்வாறு ரோமாபுரியிலே இந்த பெருங்கோவில்களிலே இருக்கின்ற ஜூபிலி கதவினூடாக சென்று நிறைபேறு பலன்களை பெறுகின்றார்களோ அதே போல இவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை திருத்தந்தை கூறியிருக்கின்றார். எனவே அந்த ரீதியிலே இந்த வருடத்திலே சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டை தொடக்கி வைத்து கடந்த மார்கழி மாதம் 24ஆம் தேதி நள்ளிரவு திருப்பதியிலே எம்முடைய திருத்தந்தை முதலாவது இந்த வருடத்தின் முதலாவது ஜூபிலி ஆண்டின் முதலாவது கதவாக வத்திக்கானிலே இருக்கின்ற புனித பேதுருவானவர் பெருங்கோவிலின் ஜூபிலி கதவை திறந்து முதலாவது நபராக திருத்தந்தை அந்த பேராலயத்திற்குள்ளே சென்றார். அவரை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான ஆயர்கள், குருக்கள், துறவிகள், இறைமக்கள் அங்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய நாளிலே சென்றார்கள். இரண்டாவதாக அதனை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே, அதாவது மார்கழி 29ஆம் தேதி முதல் 1000 ஆண்டிலே திருத்தந்தையர்கள் வாழ்ந்த லத்தரன் புனித யுவானியார் பெருங்கோவிலின் கதவு, ஜூபிலி கதவு திறக்கப்பட்டது. மீண்டும் இந்த மாதம் 1ஆம் தேதி மரியாள் பெருங்கோவில் புனித மரியன்னையினுடைய திருவிழாவிலே பெருங்கோவிலின் ஜூபிலி கதவு திறக்கப்பட்டது. மீண்டும் இந்த மாதம் 5ஆம் தேதி புனித பவுலடிகளாருடைய பெருங்கோவிலின் கதவு திறக்கப்பட்டது. எனவே இந்த 4 பெருங்கோவில்களின் கதவுகளும் ஏற்கனவே திறக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே விசேட விதமாக ஒருவர் கூட இந்த இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக திருத்தந்தை அவர்கள் கடந்த மார்கழி மாதம் 26ஆம் தேதி வரலாற்றிலே முதலாவது தடவையாக ரோமாபுரியிலே இருக்கின்ற சிறைச்சாலையிலே அங்கு இருக்கின்ற சிற்றாலயத்தின் ஒரு கதவை திறந்திருக்கின்றார். அந்த கதவினூடாக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் செல்லுகின்ற போது அவர்கள் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. எனவேதான் திருத்தந்தை இந்த ஆசீர்வாதம், அதாவது வத்திக்கானிலே ரோமாபுரிக்கு சென்று மக்கள் பெறுகின்ற நிறைபேறு பலன், பரிபூரண பலன், இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய மன்னிப்பு, இறைவனுடைய இரக்கம் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த மறைமாவட்ட ஆயர்களுக்கு அவர்களுடைய வசதிக்கேற்ப இந்த திருத்தலங்களை பரிபூரண பலன் பெறுகின்ற திருத்தலங்களாகவும், மறைமாவட்டத்திலே பேராலயத்திலே சிறப்பாக இந்த ஜூபிலி கதவும் திறக்கப்படுகிறது. அந்த ரீதியிலே எம்முடைய மறை மாவட்டத்திலே கடந்த 5ஆம் தேதி ஆயர் தலைமையிலே நடைபெற்ற கூட்டு திருப்பலியிலே நூற்றுக்கணக்கான குருக்கள், துறவிகள், இறைமக்கள் புடைசூழ மன்னார் பேராலயத்தின் ஜூபிலி கதவு திறக்கப்பட்டது. அங்கு திருச்சிலுவை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த ஜூபிலி கதவின் ஊடாக எம்முடைய மறை மாவட்ட ஆயர் முதலாவதாக செல்ல, அதனை தொடர்ந்து குருக்கள் சென்றார்கள். அத்தோடு நின்று விடாமல் எம்முடைய மக்களினுடைய வசதிக்காக ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல எம்முடைய மறை மாவட்டத்திலே 6 யாத்திரை ஸ்தலங்களும் ஒரு ஆலயம், 5 யாத்திரை ஸ்தலங்கள், ஆலயங்கள் என்று மொத்தமாக 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி பேராலயத்திலே இந்த ஜூபிலி கதவு திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிப்பியாறு புனித அந்தோனியார் யாத்திரை ஸ்தலத்திலே திருச்சிலுவை வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருந்து அந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரை பெற்றார்கள். அதே வேளையிலே அதே நேரத்திலே பெரியகட்டு புனித அந்தோனியார் யாத்திரை ஸ்தலத்திலும் இந்த திருச்சிலுவை சிறப்பாக இந்த வருடத்திலே நிறுவப்பட்டு
அந்த யாத்திரை ஸ்தலத்தை நோக்கி செல்லுகின்றவர்கள் நிறைபேறு பலன்களை பெற்றுக்கொள்வார்கள். இன்றைய நாளிலே எம்முடைய வேத சாட்சிகள் சிந்திய இரத்தம் இந்த இடத்திலே காணப்படுகிறது. அந்த இரத்தம் சிந்திய இந்த வேத சாட்சிகளின் ராக்கினி இந்த திருத்தலம் மீண்டும் இந்த வருடம் முழுவதும் இங்கு வருகின்றவர்கள் நிறைபேறு பலனை, இறைவனுடைய நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளில் இந்த திருச்சிலுவை இங்கு ஸ்தாபிக்கப்பட்டு நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இன்று மாலை 5 மணிக்கு ஆயர் தலைமையிலே வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோனியார் ஆலயத்திலே சிறப்பு திருப்பலியும் சிறப்பாக திருச்சிலுவையும் ஸ்தாபிக்கப்பட்டு வவுனியா மாவட்ட மக்களுக்காக அவர்கள் அங்கு சென்று இந்த பரிபூரண பலனை பெற்றுக்கொள்வதற்காக அங்கு இந்த நிகழ்வு திருப்பலி நடைபெறுகிறது. நாளைய தினத்திலே காலை 11 மணிக்கு மடு திருத்தலத்திலே ஆயர் தலைமையிலே சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவையும் ஸ்தாபிக்கப்பட்டு மடு திருத்தலத்தை இந்த வருடம் முழுவதும் நோக்கி வருகின்ற லட்சக்கணக்கான மக்கள் இந்த பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு இந்த சிறப்பு நிகழ்வு இடம்பெறுகிறது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த ஜூபிலி கதவு என்பது ஒவ்வொரு 25 வருடங்களும் திறக்கப்படுகின்றன. அதே வேளையில் சிறப்பாக அதன் இடையிலும் கூட சில வேளைகளில் மிக முக்கியமான காரணங்களை மையப்படுத்தி இந்த ஜூபிலி கதவு திறக்கப்பட்ட வரலாறு காணப்படுகிறது. அதில் மிகவும் முக்கியமாக 1933ஆம் ஆண்டு ரோமாபுரியிலே இந்த ஜூபிலி கதவுகள் திறக்கப்பட்டது. எதற்காக என்றால் 1933ஆம் ஆண்டு என்று சொல்லுகிற வேளையில் ஆண்டவர் இயேசு மரித்து இறந்து 1900 வருடங்கள் நிறைவு. எனவே அதையொட்டியதாக இந்த ஜூபிலி கதவு திறக்கப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு சிறப்பான விதத்திலே உலகம் முழுவதும் இரக்கத்தின் ஆண்டு என்று பிரகடனம் செய்யப்பட்டு விசேட விதமாக இந்த இரக்கத்தின் ஆண்டிலே 2015ஆம் ஆண்டு இந்த ஜூபிலி கதவு ரோமாபுரியிலே திறக்கப்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் சென்றார்கள். 1933ஆம் ஆண்டு ஆண்டவர் இயேசு இறந்த 1900 என்ற அந்த ஆண்டின் ஜூபிலே திறக்கப்பட்ட அந்த ஜூபிலி கதவின் ஊடாக 23 மில்லியன் மக்கள் ரோமாபுரியிலே சென்றார்கள் என்று வரலாறு கூறுகின்றது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரங்களே, பரிபூரண பலன் என்றால் என்ன? நிறைபேறு பலன் வெறுமனே இந்த ஜூபிலி கதவுக்குள்ளாலே செல்லுகிற வேளையிலே நிறைபேறு பலன் என்பது மட்டுமல்ல. இந்த யாத்திரை ஸ்தலத்தில் இருந்து திருச்சிலுவையை நாம் தொட்டு வணங்கி ஆராதனை செய்கிற வேளையில் மட்டுமல்ல, இந்த நிறைபேறு பலன்களை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு வரலாற்றிலே ஆயிரக்கணக்கான வருடங்களாக சொல்லப்பட்டிருப்பது நாம் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் செய்தல் இந்த யாத்திரை ஸ்தலத்திலே இந்த நோக்கத்திற்காக வந்து நாம் இங்கு சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்திலே தொடங்கப்பட்ட இந்த யாத்திரை ஸ்தலங்கள் ஆலயங்களுக்கு அந்த நோக்கத்திற்காக நாம் சென்று நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அதே வேளையில் பரித்தியாகங்கள் சிறப்பான விதத்திலே இரக்க செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதே வேளையில் இந்த இரக்க செயல்களின் ஊடாகவும் எம்முடைய பாவ சங்கீர்த்தன அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வதன் ஊடாக அந்த நோக்கத்தோடு ஆலயத்திலே வந்து நாம் செலவழித்து திரு ஆண்டவருடைய இந்த திருச்சிலுவையை தொட்டு மன்றாடி இங்கு நடக்கின்ற வழிபாடுகளிலே திருப்பலிகளிலே கலந்து கொள்ளுகின்ற போது நாங்கள் இந்த பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ளுகின்றோம். பரிபூரண பலன் என்பது இறைவனுடைய முழுமையான மன்னிப்பு, இறைவனுடைய முழுமையான இரக்கம். இந்த பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ளுகின்ற முறைகள் அல்லது ஆண்டுகள் அல்லது நிகழ்வுகள் அறிவிக்கப்படுவது திருத்தந்தையால். எனவே திருத்தந்தையால் மட்டுமே இந்த பரிபூரண பலனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கொடுக்க முடியும். அந்த ரீதியில் தான் வரலாற்றிலே திருத்தந்தையர்கள் இப்படியான ஹோலி டோர் என்று சொல்லப்படுகின்ற ஜூபிலி கதவு,
அதே வேளையில் அதனூடாக நாம் இந்த காரியங்களோடு சென்று பயணம் செய்து திருப்பயணம் செய்து இந்த நோக்கத்தோடு இருக்கிற வேளையில் இந்த பரிபூரண பலனை பெற்றுக்கொள்வோம். எனவே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த ஜூபிலி ஆண்டிலே வெறுமனே திறக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளாலே செல்லுவது மட்டுமல்ல, எம்முடைய திருப்பயணம், எம்முடைய ஜூபிலி ஆண்டுக்காக தரப்பட்டிருப்பது நம்பிக்கையின் திருப்பயணிகள். நாம் பயணம் செய்கின்றவர்கள், மோட்சத்தை நோக்கி பயணம் செய்கின்றவர்கள், ஆண்டவரோடு நாமும் இறைவனோடு வலப்பக்கத்தில் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு பயணம் செய்கின்றவர்கள். அந்த மோட்சத்தை நோக்கிய பயணத்தின் ஒரு படியாக இந்த உலகத்திலே இங்கு இருக்கின்ற இந்த யாத்திரை ஸ்தலங்களை நோக்கி இந்த நோக்கத்தோடு நாம் பயணம் செய்து எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி நாம் ஆண்டோடைய இரக்கத்தை வேண்டி அந்த நிகழ்வுகளிலே பக்தியோடு கலந்து கொள்ளுகிற போது நாம் எல்லோரும் பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த பரிபூரண பலன் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட வேளையில் திருத்தந்தை கூறியது சிறப்பாக 1476ஆம் ஆண்டிலே வெறுமனே இங்கு வாழுகின்ற எமக்காக மட்டுமல்ல, பரிபூரண பலன் நாம் நம்புகின்றோம். மோட்சம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, உத்தரிக்கின்ற ஒரு இடம், உத்தரிப்பு ஸ்தலம் இருக்கிறது. எனவே உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்றவர்களுக்காக கூட வாழுகின்ற நாங்கள் இந்த பரிபூரண பலனை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று திருத்தந்தை இந்த பரிபூரண பலனை அறிமுகப்படுத்திய வேளையிலே, பிரகடனப்படுத்த வேளையிலே கூறியிருக்கின்றார். எனவே எமக்காக மட்டுமல்ல, யாருடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படாமல், முழுமையாக மன்னிக்கப்படாமல் உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்கின்றவர்கள் கூட எம்முடைய செயலினூடாக, எம்முடைய மன்றாட்டினூடாக, இந்த சிறப்பான வருடத்தினூடாக மன்னிக்கப்பட முடியும் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த பரிபூரண பலன். எனவே எம்முடைய இரக்க செயல்கள், எம்முடைய ஆன்மீகம் சார்ந்த செயல்கள் சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டு எமக்கு இதை மட்டுமல்ல, எம்முடைய வாழ்வுக்கு எதை சொல்லி நிற்கின்றது? நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த ஜூபிலி ஆண்டு அது இரக்கத்தின் ஆண்டு. எந்த இரக்கம்? இறைவனுடைய இரக்கம் எமக்கு பொழியப்படுகிற ஆண்டு. எம்முடைய இரக்கம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆண்டு. வெறுமனே ஜூபிலி ஆண்டு இறை இரக்கத்தை பெற்றுக்கொள்கின்ற ஆண்டு மட்டுமல்ல, ஜூபிலி ஆண்டு நாம் ஒன்றாகின்ற ஆண்டு. ஜூபிலி ஆண்டு மக்கள் ஒற்றுமையாக வர வேண்டிய ஆண்டு. ஜூபிலி ஆண்டு பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள் சேர வேண்டிய ஆண்டு. ஜூபிலி ஆண்டு பிரிந்திருக்கிற சகோதரங்கள் ஒன்றாக்கப்பட வேண்டிய ஆண்டு. ஜூபிலி ஆண்டு கொடுக்கப்பட முடியாத கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டிய ஆண்டு. ஜூபிலி ஆண்டு ஏழைகளாக கணிக்கப்பட்டவர்கள் சமமானவர்கள் என்று சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய ஆண்டு. இதுதான் எமக்குரிய அறைகூவல், இதுதான் எமக்குரிய அழைத்தல், இதுதான் எமக்குரிய ஜூபிலி ஆண்டுக்கான வாழ்வு. எனவே வெறுமனே இந்த ஜூபிலி ஆண்டு எம்மை மட்டும் தூய்மைப்படுத்துகின்ற, இறைவனுடைய இரக்கத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டு அல்ல. அந்த இரக்கத்தை நான் எப்படி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற, அப்படியான ஒரு வாழ்வுக்கு அழைக்கின்ற ஆண்டாக காணப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே இந்த யாத்திரை ஸ்தலத்திலே நாம் ஆரம்பிக்கின்ற திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க நாங்கள் மன்றாடுகின்றோம். நிறை பேறு பலன்கள் பெற்றவர்களாக நாங்கள் திரும்பிச் செல்ல இந்த யாத்திரை ஸ்தலத்தை இன்றோடு மட்டுமல்ல, நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த நோக்கத்தோடு வந்து ஒரு நல்ல பாவ சங்கீதனம் இந்த யாத்திரை ஸ்தலத்திலே நாம் செய்கின்றவர்களாக, இதோடு சேர்ந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஏனைய யாத்திரை ஸ்தலங்களையும் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு திருப்பயணமாக நாம் மேற்கொண்டு அங்கும் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஜூபிலி ஆண்டிலே எம்முடைய குறைகள், எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, எம்முடைய வாழ்வு மாற்றப்பட, அதனூடாக எம்மால் யார் யார் மன்னிக்கப்பட முடியாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க, எவர்கள் எமக்கு மன்னிப்பு தருகின்றார்களோ அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள இந்த ஜூபிலி ஆண்டு நம் எல்லோருக்கும் நிறைந்த ஆசீர்வாதத்தையும் நிறைந்த பலன்களையும் தர சிறப்பாக மன்றாடிக் கொள்வோம். ஜூபிலி ஆண்டின் வரங்கள்,
ஜூபிலி ஆண்டின் ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய குடும்பங்களையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய தொழில் துறைகளையும், உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த ஆண்டிலே, இந்த ஜூபிலி ஆண்டிலே முழுமையாக கொடுக்க சிறப்பாக இந்த பலியிலே மன்றாடி கொள்வோமாக. ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே எம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து கொள்ளுவோம். இத்தனை வருடமும் பல்வேறு விதமான நிகழ்வுகளிலே வாழ்க்கையில் இருந்த வேளையிலும் கூட சாத்தானுடைய சூழ்ச்சிகளை கடந்து, அதனுடைய செயல்களை கடந்து, இந்த உலக மாய கவர்ச்சிகளை கடந்து இந்த ஜூபிலி ஆண்டிலே ஆண்டவர் இயேசுவை மையமாக ஏற்று வாழுவோம் என்று இந்த வேளையிலே எடுத்து கூறுவோம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டு விடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனித அவதாரத்தின் ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் கடந்து செல்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே மனித அவதாரம் எடுத்தது எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்பதற்காக. சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்படுகின்ற விடுதலையின் ஆண்டாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளார்ந்து மனமாற்றம் பெற்றவர்களாக இந்த விடுதலையின் ஆண்டிலே புதியதோர் மறை மாவட்ட சமூகமாக, பங்கு சமூகங்களாக, ஆலய சமூகங்களாக, குடும்பங்களாக, தனிநபர்களாக எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் நிறைவான விடுதலை அடையவும், முழு மனித விடுதலை அடையவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாழ்வு அருளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுக்களையும் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். உங்கள் பதிலாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலையான புகழ்ச்சிக்குரிய ஆண்டவரே, எம் தாயாம் திருவையை பேணி காத்து வரும் திருத்தந்தை
நலன்களின் ஊற்றே இறைவா, கிறிஸ்துவின் மனித அவதாரத்தின் ஜூபிலி விழாவை கொண்டாட உள்ள நாம் எம் ஆன்மீக பயணத்தை ஆழப்படுத்தவும், கிறிஸ்துவின் வாழ்வும் வார்த்தையும் எம் உள்ளங்களையும் இல்லங்களையும் சீர்படுத்தவும், எதிர்நோக்கின் பயணிகளாக இவ்வாண்டு முழுவதும் பயணித்து அர்த்தமுள்ள ஒரு ஜூபிலி விழாவை கொண்டாட அருள் பாலித்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, பல்வேறுபட்ட மனக்காயங்களோடு தினமும் துன்புறுமும் பிள்ளைகளே கருணையோடு கண்ணோக்கும். இவர்கள் எங்கும் அமைதியையும் விடுதலை வாழ்வையும் அளித்து உமது உடனிருப்பால் தேற்றிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக வேண்டுவோம். எங்கள் வானக தந்தை இறைவா, காலை பொழுதிலே ஒரே குடும்பமாக இணைந்து உம்முடைய சந்நிதி நின்று நாங்கள் சமர்ப்பித்த எல்லா தேவைகளுக்கும் நீர் தாமே செவி சாய்த்திரளும். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த ஜூபிலி ஆண்டிலும் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் நிறைவாக சுவைக்கவும், எங்கள் ஒவ்வொருடைய நாளாந்து தான தர்ம காரியங்களூடாக முழுமையான ஒப்புரவு அருட்சானத்தினூடாக முழு மனித விடுதலையை நாங்கள் கண்டுகொள்ளவும், ஒருவரை ஏற்று உம்முடைய மனித அவதாரத்திற்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்கின்ற சமூகமாக மாற்றம் பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை
சகோதரங்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டும் என்று திருவிழமானி. இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெட்டி கண்டவன் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டும் என்று நியமித்தையே. அவர் வழியாகவே மது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித யோசபாஸ் முனிவர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனை இவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது
உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. இதோ இறைவனின் சமரிதுளையின் பாவங்களை போக்குகின்ற வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு, இவருடைய விருந்திலே பங்கு பெற அழைக்கப்பட்ட நாங்கள் ஒருவரும் பெற்றோம். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தந்தையே நன்றி இயேசுவே வழிநடத்தும் தூய ஆவியே நன்றி தந்தையே நன்றி இயேசுவே வழிநடத்தும் தூய ஆவியே எனக்கு செய்த நன்மை ஐயா எனக்கு செய்த நன்மை துடைத்ததை சொல்லி பாடவா கவலையில் அடைத்ததை சொல்லி பாடவா தூங்கியதை சொல்லி பாடவா சாய்ந்தி தாங்கியதை சொல்லி பாடவா நன்றி தந்தையே நன்றி இயேசுவே வழிநடத்தும் தூய ஆவியே நன்றி தந்தையே நன்றி இயேசுவே வழிநடத்தும் தூய ஆவியே என்ன சொல்லி பாடுவேன் என்ன சொல்லி போற்றுவேன் எனக்கு செய்த நன்மை ஐயா எனக்கு செய்த நன்மை நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்துச் செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியருக்கு தலை வணங்கி ஆமேன் என்று பதில் சொல். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். சற்று அமர்ந்திருப்போம். அன்புக்குரிய சகோதரங்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தோட்டவழி வேதசாட்சிகள் ராக்கினி திருத்தலத்தை ஜூபிலி ஆண்டின் நிறை பேறு பலன்களை பெறுகின்ற திருத்தலமாக அறிவிக்கின்ற திருப்பலியிலே கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் பங்கு சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இன்றைய நாளிலே எமது பங்குக்கு வருகை தந்து இந்த திருத்தலத்தை நிறை பேறு பலன்களை பெறுகின்ற திருத்தலமாக அறிவித்து இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற திருச்சிலுவையை ஆசீர்வதித்து இந்த சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்த எமது மன்னார் மறை மாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை பி. கிறிஸ்துநாயகம் அடிகளாருக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து
நம்முடைய மன்னார் மறைக்கோட்டத்தின் பல இடங்களிலிருந்து அருட்தந்தையர்கள் இந்த சிறப்பு நிகழ்வுக்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். இனி கைதட்ட தேவையில்லை. அத்தோடு அருட்சகோதரிகள் பல இடங்களிலிருந்து இந்த சிறப்பு திருப்பலியிலே பங்கெடுப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள். அருட்சகோதரிகளுக்கும் இன்னும் ஒவ்வொரு பங்குகளிலிருந்து இங்கு வந்திருக்கின்றவர்கள், அத்துடன் தோட்டவழி பங்கின் துணை ஆலயங்களிலிருந்தும் இங்கு வருகை தந்திருக்கின்ற எல்லோருக்கும் சிறப்பான நன்றியையும் இறை ஆசீரையும் தெரிவித்து நிற்கின்றோம். இந்த சிறப்பு திருப்பலியையும் அதையொட்டிய ஏனைய நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்வதற்கு தோட்டவழி ஆலய மேய்ப்பு பணி சபையினர் இன்னும் ஆலய மக்கள் சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் இந்த வேளையிலே பங்கு தந்தை என்ற ரீதியிலே என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இறை ஆசீரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிவிலே குருக்கள் துறவியருக்கு காலை உணவு பங்குமனையிலே இருக்கும் என்பதை அன்போடு அறியத் தருகின்றோம். இத்திருப்பலியிலே சிறப்பாக பாடல்களை பாடிய பாடகர்களாம் பீடப்பணியாளர்கள், இன்னும் இந்த திருப்பலிக்கு சிறப்பாக உதவி செய்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். எழுந்து நின்று நிறைவு பாடல் ஜூபிலி பாடலிலே பங்கெடுப்போம்.